ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் த்ரெட் சப்ஸ்கிரைபர் இன்ட்ரோ உங்களோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுங்க எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுசாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோக்கு பயன்படுத்துகிற எல்லாத்தோட டெம்ப்ளேட், எல்லாத்தோட பிளக்கினோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த ஆஃப்டர் எஃபெக்ட் அந்த வெப்சைட்டுக்கே போகும். நீங்கள் அதில் போய் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி அதை எடிட் பண்ணுறதுன்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகிடும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த இது வந்து வந்துருச்சு. ஸோ இதில் எப்படி உங்களோட லோகோ வந்து ஆட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லோகோ ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இதில் பாருங்கள் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டபுள் கிளிக் வந்து பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டாக இருக்கிற இமேஜ் தான் என்னோடய லோகோ. ஸோ அதனால் நான் அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தாலே என்னோடய லோகோ வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஃபுட்டேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் இப்படி ஸ்க்ரால் பண்ணி இங்கிட்டு வந்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா எம்வி கிரியேஷன் அவருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரியேட் பண்ணி தரப்போகிறேன். ஸோ அதனால் நான் எம்வி கிரியேஷன் அவரோட லோகோ எடுத்துகிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லோகோ வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவரோட லோகோக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள் ரொம்ப வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி சுருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கரெக்டாக இருந்தால் சரி. ஸோ கரெக்டாக இல்லை அப்படின்னா அதை எப்படி சுருக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் லோகோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அந்த டேப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரோட லோகோக்கும் இங்கேக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இதை வந்து குறைக்கணும், அதாவது இந்த ஸ்கேலை வந்து குறைக்கணும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட அதாவது உங்களோட இதில் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் ஒரு சைஸை குறைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிறது வந்து எனக்கு போதும். ஸோ 7ங்கிறத டைப் பண்ணிவிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அவரோட லோகோ வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படிங்கிறத மறுபடியும் கொடுத்தீங்கன்னா அது வந்து உள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைனல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு ஸோ அவரோட லோகோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ட்ராக் பண்ணி வந்து பார்க்குறேன். ஸோ கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் தமிழன் அப்படின்னு இருக்குது. ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா எம்வி கிரியேஷன் தமிழ். ஸோ அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த அதாவது இந்த மெயின் ஃபைலுக்குள்ளே வந்து போயிருங்க. மெயின் ஃபைலுக்குள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக ஒரே ஒரு லேயர் டெக்ஸ்ட் லேயர் ஃபஸ்ட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னோட சேனலில் வந்து வரும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட எடிட் ஆப்ஷன் மாதிரி வந்து போயிடும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி இது பண்ணி விட்ருங்க, எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ அவரோட இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ எம்வி அப்படின்னு எழுதிக்கிட்டு ஸோ சியை பார்த்தீங்கன்னா கேப்ஸு அவர் அப்படி தான் எழுதுவார் கிரியேஷன். ஸோ டி வந்து கேப்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எழுதிட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து எழுதி முடித்தோம். இதுக்கு நீங்கள் ஓகே எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபைனல் அப்படின்னு கொடுத்துட்டாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எம்வி கிரியேஷன் அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய லோகோ வந்து ப்ளூ கலரில் இருக்குடா, நீ பேக்ரவுண்டும் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன், நான் வந்து குரோமா கீழே ரிமூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லோகோ வந்து ரிமூவ் ஆகுதுடா. ஸோ எப்படிடா நம்ம அந்த பேக்ரவுண்டை வந்து மாற்றுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது. நீங்கள் இந்த ஃபைனலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இப்படி எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மேலே பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத வந்து கொடுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரே இருந்தாலே போதும், நான் வந்து ஓகே கொடுத்துருவேன். ஸோ உங்களுடைய அந்த ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்வி கிரியேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன்.
ஸோ எம்வி அப்படின்னு கொடுத்துட்டாலே போதும், நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன். ஸோ இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கனாலே அப்படியே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கலர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் என்ன ஃபஸ்ட்டாக வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இதை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ காம்போசிஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரீ ரெண்டரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வராது, உங்களுக்கு இது மட்டும்தான் வரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டர் எடுத்து பார்த்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து வருது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். ஸோ ரெண்டர் எடுக்கிறதுக்கு பெஸ்ட் செட்டிங்ஸ் நான் வந்து சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏவிஐ ஃபார்மெட்டில் இருக்கும். அதாவது நீங்கள் ஏவிஐ ஃபார்மெட்னா ஒரு 10 செகண்டு கூட பார்த்தீங்கன்னா 500 MB வந்துடும். ஸோ அந்த ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MP4 அந்த ஃபார்மெட்டில் தான் தேவை. ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். அந்த ஏவிஐ ஃபார்மெட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு H.264 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் நமக்கு வந்து நல்ல ஒரு ரெண்டர் செட்டிங்ஸும் கூட. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி ரெண்டர் அப்படின்னு கொடுத்துட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ என்னுடைய லேப்டாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து ஸ்பீடாக இருக்குது. உங்களுடைய லேப்டாப் நல்ல லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா நல்லாவே ஸ்பீடாக வந்து வந்துடும். ஸோ முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சவுண்டு வரும். கேட்டுச்சா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி ஒரு சவுண்டு வரும். வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக வந்து ரெண்டர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய அந்த ப்ராஜெக்டோட ஃபைலை வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அழகாக வந்து வருது, சூப்பராகவே வருது. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.